சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஹலோ எவ்ரிவன், அன்புள்ள போதகர் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்க? நான் நம்புறேன் நீங்க சுகமா இருப்பீங்கன்னு சொல்லி. நீங்க சுகமா இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சுகமாக இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். 2 வகையான பயங்கள் இருக்குது. இன்றைக்கு மெசேஜில் நாங்கள் அதை பார்க்க போறோம். சரியா? என்ன பயங்கள் நீங்க சொல்றீங்களா கொஞ்சம் சுருக்கமா? மனுஷனை குறித்தான பயம், அதே போல தேவ பயம். ரைட், சரியானா? ஓகே. அப்ப தேவ பயத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். மனுஷனுக்கு நாங்கள் எப்படி பயந்து வாழ்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நேரத்துல தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருப்பது நாங்கள் ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக தேவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். நீங்க எந்த பயத்துல, தேவ பயம் நல்லதான ஒரு காரியம், ஆனால் மனுஷனை குறித்து இருக்கிற பயம் அல்லது நீங்க ஒரு கட்டுகளில் இருக்கிறீங்க என்று அதை குறித்து இருக்கிற ஒரு பயம், என்ன கட்டா இருந்தாலும், என்ன மந்திரங்களா இருந்தாலும், மனுஷன் உங்களுக்கு என்ன பொல்லாப்பானதை செய்திருந்தாலும், உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட தேவன் உங்களோடு கூட இருந்து அவை எல்லாவற்றிலும் இருந்து அந்த எல்லா கட்டுகளில் இருந்தும் சங்கிலிகளில் இருந்தும் விடுபட முடியலையே, இத்தனை வருஷ காலமாய் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் தேவன் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சோ நீங்க எதையும் குறித்து கலங்காம அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி துதி ஏறெடுக்கும் பொழுது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் அதே போல உங்களோட கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அவர் சம்பூர்ணமாய் அப்புறப்படுத்தி உங்களுக்கு பூர்ண விடுதலைய அவர் கட்டளை இடுவார். ஆமென். கண்டிப்பா கட்டளை இடுவார். நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய தெய்வீக பிரசன்னம் கடந்து வரும். அது நுகங்களை உடைக்கும். அபிஷேகம் நுகங்களை உடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க உங்களோட மனசை ஆயத்தப்படுத்தி கர்த்தரை நோக்கி பார்ப்ப ரெடி ஆகுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்தாலே ஒரு விடுதலை தான். இயேசு வந்தாலே போதும். இயேசு உங்கள் படகுல, வாழ்க்கை படகுல ஏறினாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையின் வாழ்க்கையாக. ஆமென். ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ரெடியா? நாங்க ஆராதனைக்கு போவோம். ஆமென். எனக்கு அன்பானவர்களை, இந்த காலை வேளையில் இயேசு உங்களோடு பேச போகிறார். நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. அவர் உங்களோட கண்டிப்பா பேச ஆவலா இருக்கிறார். ஆமென். என் இயேசுவே என்னோடு பேசுமே, என் இயேசுவே என்னோடு பேசுமே, என் இயேசுவே என்னோடு பேசுமே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே, என் இயேசுவே என்னோடு பேசுமே, என் இயேசுவே என்னோடு பேசுமே, என் இயேசுவே என்னோடு பேசுமே, என் இயேசுவே என்னோடு பேசுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும் இயேசுவே. ஒரு வார்த்தை நீங்க சொன்னால் போதும் ஆண்டவரே, உங்க சூழ்நிலை மாறுமே இயேசுவே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும் இயேசுவே, நீங்க சொன்னா போதும் எல்லாம் ஆகும் இயேசுவே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும் இயேசுவே, நீங்க சொன்னா போதும் எல்லாம் ஆகும் இயேசுவே, என் இயேசுவே என்னோடு பேசுமே, என்
ஜீவன் தந்த இயேசு அவருடைய இரத்தத்தால் எங்களை கழுவி இருக்கிறார். இயேசு ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் சிந்தி ஜீவன் தந்த இயேசுவே, உங்க இரத்தத்தால உயிர் நான் வாழ்கிறேன். ரத்தம் சிந்தி ஜீவன் தந்த இயேசுவே, உங்க இரத்தத்தால உயிர் நான் வாழ்கிறேன். ராஜா இயேசுவே, உம் ரத்தம் பேசுமே. ராஜா இயேசுவே, உம் ரத்தம் பேசுமே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே. என் இயேசுவே என்னோடு பேசுமே. என் இயேசுவே என்னோடு பேசுமே. பாவம் செய்து வாழ்ந்து வந்தோம், ஆனால் இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் மன்னித்ததாயிருக்கிறது. இன்று எல்லா பாவங்களும் இயேசுவின் ரத்தத்தால மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்து வாழ்ந்து வந்த என்னையும் உங்க கிருபையால் மீட்டெடுத்தீரே. பாவம் செய்து வாழ்ந்து வந்த என்னையும் உங்க கிருபையால் மீட்டெடுத்தீரே. என் இயேசுவே, உம் கிருபை பேசுமே. ராஜா இயேசுவே, உம் கிருபை போதுமே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே. என் இயேசுவே என்னோடு பேசுமே. என் இயேசுவே என்னோடு பேசுமே. ராஜா இயேசுவே என்னோடு பேசுமே. அப்பா இயேசுவே என்னோடு பேசுமே. Salt for Souls International Ministry. Salt for Souls International Ministry பாஸ்டர் பிரையன் மற்றும் ரெபேக்கா சில்வெஸ்டர் அவர்களால் நிறுவப்பட்டது. தேவனின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்லவே அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷ மற்றும் தீர்க்க தரிசன ஊழியம் உலகில் அநேக இடங்களில் சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்துவதன் மூலம் நலிந்தவர்களின் வாழ்க்கையை மாற்றி கிறிஸ்து இயேசுவின் உறவை பலப்படுத்தி வருகிறது. பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டர் இயேசுவை அறியாத நாட்களில் அவரை பிசாசு தன்வசப்படுத்தி போதைப் பொருள், மதுபானம், தற்கொலை எண்ணங்கள் போன்ற தவறான பாதையில் பாஸ்டர் பிரையன் சில்வெஸ்டரை கொண்டு சென்றது. பின்னாட்களில் அவர் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு தேவனின் பிள்ளையாக மாறி இன்று இயேசுவின் அன்புள்ள ஊழியக்காரனாக இயேசுவின் ஊழியத்தை மிகுந்த வாஞ்சையோடு செய்து வருகிறார். அதே போல் அவருடைய மனைவி போதகர் ரெபேக்கா தன்னுடைய 13வது வயதிலிருந்தே இயேசுவுக்காக உண்மையாக சேவை செய்து வருகிறார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பலவீனப்பட்ட மக்களுக்கு பெற்று தருகிறார். சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே தேவ செய்திக்கு நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், ஒரு போதும் மாறாதவர், அவர் மன்னிக்கிற தேவன், ஒரு நாளும் உங்களை மறக்காத தேவன். நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும், என்னது? ஒரு போதும் மறக்காத தேவன், உங்களை எப்பவும் மன்னிக்கிற தேவன், எப்பவும் மாறாத தேவன். மனுஷன் மாறலாம், பூமி மாறலாம், ராஜ்யங்கள் மாறலாம், உலகம் மாறலாம், ஃபேஷன் மாறலாம், இயேசு மாறாதவர். ஆமென். மாறாதவர் மேல் எங்கள் நம்பிக்கையை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையின் நாயகன் இயேசு எங்களுக்கு வழிகாட்டி
எங்களை வழி நடத்துவார். ஆமென். இன்று தொலைந்து போயிருக்கிறோமா? இன்று ஜெபிக்க முடியலையா? இன்று எங்கள் தீர்க்க தரிசனங்கள், எங்கள் திட்டங்கள், எங்கள் நோக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதில்லையா? எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறதா? பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறார்களா? வேலையில் உயர்வு இல்லையா? என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே என்று சொல்லி புலம்பி இருக்கிறீங்களா? இல்லாட்டி பண தேவையில் நீங்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தர் இயேசு மாறாத தேவன். உங்கள் கண்ணீரை காண்கிறவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். எனக்கு அன்பானவர்களே, எனக்கும் ஒரு சூழ்நிலை வந்தது. என் வாழ்க்கையிலே புயல் வீசியது. கர்த்தரை அறிந்து நான் கர்த்தருக்குள் ஒரு நல்ல வேலையில் இருக்கும் வேளையில் அந்த வேலையை நான் துளைத்து விட்டேன். அந்த வேலையில் எனக்கு எதிராய் நபர்கள் எழும்பி வேலையில் எனக்கு தோல்வியை கண்டேன். அந்த வேலையை துளைத்து விட்டேன். அந்த வேலையை துளைத்து விட்ட வண்ணமாய் நான் என்ன செய்வேன் என் ஆண்டவரே என்று சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிற வேலையில் நான் சேர்த்து வைத்த காசு என்னுடைய பேங்க்கில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் போக வெளிக்கிட்டது. அந்த நேரத்திலே நான் கர்த்தரை தேடாமல் என்னுடைய நேத்திட விசுவாசத்தால் ஓடிக்கொண்டேன். என்ன நேத்திட விசுவாசம்? எஸ்டர்டேஸ் ஃபியூல் ஃபார் த கார் அப்படின்னு சொன்னால், எங்களோட வண்டிக்கு நேற்று ஃபில் பண்ணின பெட்ரோலில் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நேற்று ஃபில் பண்ணினேன், இல்லை நான் முந்தினாத்து ஃபில் பண்ணேன் ஃபியூல். அந்த ஃபேத், அந்த விசுவாசத்தினால் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்போ என்ன நடக்கும்? ஒரு நாள் வண்டி நிற்கும். அதே மாதிரி ஒரு மாதம் ஓடிச்சு. நேற்று சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக போகிற நேரத்தில் ஒரு நாள் வந்தது. அந்த நாளில் நான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தேன். அதில் 0 இருந்தது, பூஜ்ஜியமாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் அழுதேன். ரூமில் போயிட்டு அழுதேன். என்னத்துக்கு அழுதேன்? என்னை கைவிட்டுட்டாண்டவரே, நாளைக்கு சாப்பிட ஒன்றும் இல்லையே, நாளைக்கு பிள்ளைகளுக்கு வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லையே, நாளைக்கு பெட்ரோல் காருக்கு போடுறதுக்கு ஒன்றும் இல்லையே ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி நான் கர்த்தரை நோக்கி கதறினேன். அந்த நேரத்தில் என் மனம் கல்லாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் பைபிள் வசனத்தை வாசிக்கா விட்டால், தேவனை ஆராதிக்கா விட்டால், தேவனோடு உறவு வைக்காமல் விட்டால், எங்களோட மனசு, எங்களோட இதயம் கல்லாகிரும். எங்களுக்கு ஜெபிக்க தோணாது, எங்களுக்கு ஜெபிக்க வராது. அதே மாதிரி நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ரூமில் இருக்கிற அந்த வாலை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த சிவரை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்ன 2-3 வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நிமிடம் போச்சு, 2 நிமிடம் போச்சு. நான் சொன்னதெல்லாம் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி 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 இருக்கும் வேளையில் என்னுடைய கல்லாய் இருந்த இருதயம் சதையாய் மாறிந்தது. பரிசுத்த ஆவி என்னை நிரப்பினார். ஒரு அபிஷேகம் என் மேல் வந்தது. நான் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்ல 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 என் இருதயத்தில் இருந்த கல்லான அந்த மூடி உடைந்தது. அதுக்கு பிறகு ஆவியின் அபிஷேகம் என் மேல் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, அந்த அபிஷேகம் நுகங்களை உடைத்தது. அந்நிய பாஷையில் துதிச்சுக்கிட்டு இருக்கிற வேளையிலே இயேசுட பிரசன்னத்தை உணர்ந்தேன், பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்தை உணர்ந்தேன். எனக்கு முன்பாய் ஒரு பிரசன்னம் வந்திருந்தது. நான் அழுது ஜெபிக்கும் வேளையிலே கர்த்தர் சொப்பனத்தில் பேசினார், எப்படி எனக்கு ஜாப் கிடைக்கும் என்று சொல்லி. அதே வண்ணமாய் ஒரு வீக்கில் கர்த்தர் அதிசயமாய் என்னுடைய சிச்சுவேஷனை மாற்றி என்னை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பானவர்களே, நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களோட வாழ்க்கையிலையும் எனக்கு செய்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். காரணம், என்னை நேசிக்கிற கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் கல்லறையில் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கல்லை எடுத்து அவனுடைய சதையை கிழித்து கொள்வான். அவன் கட்டி வைத்திருப்பார்களாம், சங்கிலியால் கட்டி வைத்திருப்பார்களாம். அவனை யாரும் பிடிக்க முடியாதாம், அதனால் சங்கிலியால் கட்டி வைத்திருப்பார்களாம். அவன் இந்த சவக்காலை மத்தியில் நடந்து திரிவானாம். அவன் கத்துவானாம். அவன் கல்லை எடுத்து சதையை வெட்டுவானாம், அவன் ஓன் சதையை வெட்டுவானாம். எனக்கு அன்பானவர்களே, நோக்கி பார்ப்போம். ஒரு குண்டூஸ் எடுத்து எங்களோட
கையில் குத்துற நேரத்தில் சிலர் டாக்டர்கிட்ட போவாங்க ஊசி போடுறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு பயம், அவர் மெதுவாக போடுங்க என்று சொல்லி பார்க்கவே மாட்டார்கள். ஆனால் இவனும் கல்லை எடுத்து தன் சதையை கிழித்து கொள்கிறான். எனக்கு அன்பானவர்களே, எப்படி மனிதன் அவன் சதையை கிழித்து கொள்ளலாம்? சாத்தான் அவன் மூளையை கட்டி போட்டது, அவன் சரீரத்தை கட்டி போட்டது, அவன் சிந்தையை கட்டி போட்டது, அவன் வாழ்க்கையை கட்டி போட்டது. இப்படி கட்டி வைத்த ஒரு மனுஷனை கர்த்தர் நேசித்தார். எனக்கு அன்பானவர்களே, அவர் நேசித்த கர்த்தர் மாத்திரமல்ல, இங்க லூக்கா 8:22 சொல்லுகிறார், அவர் சீசர்களுக்கு அக்கறைக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி ஒரு போட்டில், ஒரு படகுல அவர் ஏறி சீசர்களை கூட்டி செல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவங்க போகிற வேளையில, வேகமாய் போய்கிட்டு இருக்கிற வேளையிலே ஒரு காற்று அங்கு வருகிறது. அந்த காற்று சும்மா காற்று இல்லை, ஒரு சூறாவளி காற்று மாதிரி வந்து அந்த படகை ஆட்டுகிறது. அது படகை மட்டும் ஆட்டவில்லை, கடலை கொந்தளிக்க வைக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு உங்கள் வாழ்க்கையில நெருங்கும் பொழுது, இயேசு உங்களை விடுவிக்கும் வரும் பொழுது ஒரு பெரிய புயல் வரும். காரணம் சாத்தான் என்று சொல்லுகிற அந்த தூதன், அந்த இருளின் தூதன், அந்த லூசிஃபர் என்று சொல்லுகிறவன், அவன் ஆட்களை உங்களுக்கு எதிராய் அனுப்புவான், உங்களுக்கு எதிராய் பிரச்சனைகளை அனுப்புவான். அந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட விசுவாசம் தளிந்து போகாமல், எங்களோட விசுவாசம் விழுந்து போகாமல் நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, விட்டு கொடுக்க கூடாது. நாங்கள் போராட வேண்டும், ஜெபத்தில் போராட வேண்டும், தேவ வசனத்திலே போராட வேண்டும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது அற்புதம் வரும். சாத்தானின் சங்கிலிகள் உடைக்கப்படும். உங்களை இயேசு தேடி வருவார். ஹல்லேலூயா. அவர் யாவையும் செய்துவிட்டு உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார் என்று உற்சாகத்தோடு நீங்க செய்ய வேண்டிய காரியம், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும் வேளையில் அபிஷேகம் உங்களை கடந்து வரும். ஹல்லேலூயா. இப்படி இயேசு படகுல படுத்துக்கிட்டு இருக்கிற வேளையிலே இந்த புயல் வந்து இந்த கடலை கொந்தளிக்க வைத்து, இந்த கடலிலே இருக்கிற தண்ணீர் எல்லாம் போட்டுள்ளுக்கே வந்து விட்டது. எனக்கு அன்பானவர்களே, கடலில் இருக்க தண்ணியெல்லாம் போட்டுள்ளுக்கு வந்தோன்னு எப்படி இருக்கும்? போட் வந்து அப்படியே மூழ்க பார்க்கும் இல்லையா? சில நேரத்தில் எங்களோட வாழ்க்கையும் மூழ்கிற மாதிரி இருக்கும். அநேகர் நினைச்சிருவாங்க, இவன் மூழ்கி போயிடுவான், இவன் உருப்பட மாட்டான், இவன் முன்னால் வர மாட்டான், இவன் அப்படியே மாண்டு மடிந்து போயிடுவான். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுதான் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், பயம் இருந்தா வேதத்தில் அது எங்களை கொண்டு போய் நிற்குமா? அது எங்களை மரணத்துக்கு கூட கொண்டு போகலாம். அது எங்களை பிரச்சனையில் போட்டு அப்படியே எங்களை மூடி மறைச்சிடும். ஆனால் விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னால் வெளிச்சத்தை காணலாம். அப்போ இங்கே கர்த்தர் அமைதியாய் படுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க வந்து பெரிய ஆபத்தை சந்திக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுட சீசர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? அவங்க பயப்பட்டார்கள். அவங்களோட வாழ்க்கையை குறித்து பயம் வந்தது. அவங்க இயேசுவை போய் எழுப்புறார்கள். அவங்க எழுப்பி என்ன தெரியுமா சொல்றார்கள்? ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம். இயேசுவே, நாங்கள் சாக போகிறோம். உங்களுக்கு விளங்குது இல்லையா? நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு போட்டில் தண்ணி வந்துட்டு உங்களுக்கு விளங்கலையா? போட் இப்படி ஆடுது, நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, நாங்கள் சாக போகிறோமே என்று சொல்லி கத்துறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இயேசு அந்த வேளையில் எழும்பி கேட்ட ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியுமா என்னென்று சொல்லி? எங்கே உன் விசுவாசம்? எனக்கு அன்பானவர்களே, எங்கே உன் விசுவாசம்? பயத்தின் மத்தியில் இயேசு கேட்கிற கேள்வி, எங்கே உன் விசுவாசம்? புயலின் மத்தியில் இயேசு கேட்கிற கேள்வி, எங்கே உன் விசுவாசம்? உன் பிரச்சனையின் மத்தியில் இயேசு கேட்கிற கேள்வி, எங்கே உன் விசுவாசம்? அப்படின்னு சொன்னால் நாங்கள் இயேசுவுக்கு சாக்கு போக்கு சொல்ல இயலாது, ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுக்க இயலாது. ஆண்டவரே, இவரால் தான் இந்த வாழ்க்கையில் பிரச்சனை. ஆண்டவர் சொன்னார், உனக்கு எதிராய் வழக்காடுறவனுக்கு நீ ஜெபம் செய். ஆண்டவரே, என்னுடைய வைஃபால் தான் எனக்கு பிரச்சனை, என்னுடைய பிள்ளைகளால் தான் எனக்கு பிரச்சனை, என்னுடைய வேலையில் தான் பிரச்சனை, எனக்கு காசு இல்லையே, யாரும் வேலை தாராங்களே. எனக்கு அன்பானவர்களே,
நாங்கள் இப்படி சாக்கு போக்கு சொல்லாமல் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த மனிதன் அவனை தன்னைத்தானே கல்லால கிழிச்சு கொண்ட அந்த மனிதனுக்காகத்தான் இயேசு போனார். அந்த மனிதனுக்காகத்தான் இயேசு அக்கறைக்கு போகணும் என்று சொன்னார். அந்த புயலை சந்திச்சார். அந்த புயலை சந்தித்த இயேசு கேட்ட கேள்வி, எங்கே உன் விசுவாசம்? அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு முன்னால அவர் கரத்தை நீட்டி சொன்னார், பி குவாய்ட் அப்படின்னு சொன்னா அமைதியாக என்று சொன்னார். அப்பொழுது காற்றும் கடலும் அமைதியாகினது. இப்ப பயந்திருந்த சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, பயந்திருந்த சீசர்கள் ஆச்சரியப்பட்டு இன்னும் பயமானார்கள். 2 வகையான பயம் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. ஒரு விதமான பயம் மனுஷ பயம், பிரச்சனை பயம், சாத்தான் பயம், இருள் பயம், அது மாதிரி உலக பயம், இப்படி என்று ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயம் எங்களுக்கு ஒன்றுமே கொண்டு வராது, இது ஒரு நன்மையும் கொண்டு வராது. இன்ஃபேக்ட் அது எங்களுக்கு தீமையை தான் கொண்டு வந்து சேர்க்கும். இன்னொரு பயம் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. அந்த பயம் தான் தேவ பயம். ஞானத்துக்கு ஆரம்பம் வேதம் சொல்லுகிறது தேவ பயம். ரட்சிப்புக்கு இல்லாட்டி விசுவாசத்துக்கு இல்லாட்டி பரிசுத்தத்துக்கு தேவையான ஒரு காரியம் தேவன் பயம். தேவன் மேல வச்சிருக்கிற பயம் அது தேவனை நேசிக்க செய்யும். தேவன் மேல வச்சிருக்கிற பயம் பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்யும். தேவன் மேல வச்சிருக்கிற அந்த பயம் அவரோடு கிட்டி சேரும். அது மட்டுமில்ல, இந்த சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமேன். ஆச்சரியத்துக்குரிய காரியம் கூட உங்களோட வாழ்க்கையிலே நடக்கும் அன்பானவர்களே. தேவ பயம். ஹல்லேலூயா. தேவன் மேல ஒரு வைத்திருக்கிற பயம். ஹல்லேலூயா. அவரனை அடிப்பார், அவரனை கிழிப்பார், அவரனை சபிப்பார், அப்படி என்றில்லை. தேவன் அப்படியான காரியம் செய்கிறவர் அல்ல. உங்களை சபிக்கிறவர் அல்ல. உங்களுக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நாங்கள் எடுக்கிற முடிவினால சில காலங்களில் நாங்கள் தீமையை சந்திக்கிற நேரங்கள் இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து நாங்கள் தேவனை நோக்கி கதறும் வேளையிலே அவருடைய கரம் எங்களை தூக்கிவிடும். எனக்கு அன்பானவர்களே, அவர் நல்ல தகப்பன், அவர் அன்பு நிறைந்த ஆண்டவர், உங்களை நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கிறோம், ஆச்சரியப்பட்டார்கள். தேவ பயத்தினால் நிரம்பப்பட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவர் யார் என்று கேட்டார்கள். அது மட்டுமில்லை, இயேசுவை அவங்க வணங்குனாங்க என்று வேதத்தில் சொல்லுகிறது. They worshipped Jesus. Hallelujah. They fell at his feet and worshipped Jesus. Hallelujah. அவரை ஆண்டவராக அவங்க வணங்கினார்கள். இவர் யார்? இந்த காற்றை நிப்பாட்டினவர், இந்த கடலை நிப்பாட்டினவர், இவர் யார்? அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு, எங்களை நேசிக்கிற தெய்வம். அதே மாதிரி இந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷனை நேசிக்கிற தெய்வம் நெருங்கும் வேளையிலே புயல் வந்தது. உங்களோட வாழ்க்கையிலையும் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முதலாக ஒரு புயல் வரும். சில நேரம் இந்த புயல்ல நீங்க இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க மூழ்கி போக மாட்டேன். உங்களோட படகு மூழ்கி போகாது. உங்களோட வாழ்க்கை முடிந்து போகாது. அது தொடரும். காரணம், இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்க உள்ளத்தை கொடுங்க, உங்க உள்ளத்தை கொடுங்க. அவரை நோக்கி பாருங்க. அந்த தேவ பயம் உங்களுக்கு உண்டாகட்டும், விசுவாசம் உங்களுக்கு வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இந்த நபர் யாரு? இது நாங்கள் பார்க்கிறோம், இந்த பிசாசின் சங்கிலியில் பிடித்து வைத்திருந்த நபர். இயேசு புயலை அடக்கிட்டு அக்கறையிலே காலடிக்கு வைக்கிற நேரத்துல யார் அங்க வாராங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பிசாசு பிடித்தவர் ஓடி வருகிறார் இயேசு பாதத்துக்கு. அந்த இடத்துல பிசாசு அவருக்குள் தோன்றி கேட்கிற கேள்வி, ஏன் வந்தீர்? ஏன் வந்தீர்? ஏன் வந்தீர் என்று கேட்குது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் இயேசு எதுக்கு வந்தார் என்று. அந்த மகனை இயேசு நேசித்தார், அதனால் வந்தார். அந்த மகனுக்கு வந்த இயேசு உங்களுக்கு வர மாட்டாரா? உங்களை பார்க்க மாட்டாரா? உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? எனக்கு அன்பானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு அந்த மகனை விடுவித்து பிசாசை விரட்டி தெளிந்த புத்தியோடு அவர் அற்புதம் அந்த மகன் வாழ்க்கையிலே செய்தார். தன்னைத்தானே வெட்டி, தன்னைத்தானே
கொலை செய்ய பார்த்து தன்னைத்தானே டேமேஜ் பண்ணி தன்னைத்தானே ஹர்ட் பண்ணி இருந்தவரை கர்த்தர் நேசித்து போகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்க ஆவலாய் இருக்கிறார். நாங்கள் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அன்பான தகப்பனே, இந்த வேலைக்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே பார்த்துக்கிட்டு இருக்கிற நபர்கள், பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராய் தொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்க பாசத்தினால நீங்க அந்த மனுஷனை விடுதலை ஆக்குனீங்க அப்பா. இந்த வேளையிலே அற்புதத்தின் கரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வந்து அமருவதாக அப்பா. அவங்க என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது ராஜா, நீங்க அறிகிற தேவனாய் இருக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் ஊற்றுவீராக. ஆண்டவரை, யார் யாரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் நீங்க வேணும் அப்பா என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அப்பா, அவங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. ஏசப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுற வேளையில எட்டாத காரியங்கள் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த நேரத்துல யார் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் கதறுகிறார்களோ, யார் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, அவங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா தரித்திரம் விலகி போவதாக, வறுமை விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தில் நோய்கள் விலகி போவதாக. அப்பா, வீட்டுல சமாதானம் இல்லாத நேரத்துல ஆண்டவரே, நீ சமாதானத்தை கொடுப்பீராக. இந்த வேளையில் அப்பா, உம்மை நோக்கி கதறுகிற ஒவ்வொரு கூக்குரலையும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாயிருக்கிற இந்த வேளையிலே பெரிய காரியங்கள் செய்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, பணமில்லாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் இந்த நேரத்தில் உதவி செய்வீராப்பா. ஒத்தாசையும் கரத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. வறுமையில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிங்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.